கேப்ஸ்டோன் பில்டர்ஸ் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிமெண்ட் மார்ட்டர் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்க்கலாம். ஓகே, சிமெண்ட் மார்ட்டர் ஜென்ரலாக 1:3 1:6 வரைக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் மார்ட்டர் 1:3 நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சிமெண்ட் மார்ட்டர் 1:3 வந்து ஜென்ரலாக சீலிங் பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீலிங் பிளாஸ்டரிங் நேச்சராகவே உங்களுக்கு கிராவிட்டி புல் இருக்கிறத விட்டு நீங்கள் அடிக்கக்கூடிய அந்த கலவை வந்து கீழே உள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாகவும் சாண்டை குறைச்சும் அந்த மிக்ஸ் ப்ரப்போர்ஷனில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சிமெண்ட் மார்ட்டர் 1:3 அப்படின்னா 1 part of cement 3 part of sand. இப்போ 1 kg ஆஃப் சிமெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 3 kgs ஆஃப் சாண்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு வால்யூம், அதாவது 1 மீட்டர் கியூப் நீங்கள் வந்து அந்த ஒரு கலவை ரெடி பண்ணுறீங்க, சிமெண்ட் மார்ட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1 + 3 4 part ஆஃப் சிமெண்ட் மார்ட்டர் அதில் இருக்கும். ஓகே, சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமோட டைமென்ஷன், ரூம் சைஸ் வந்து 10 அடிக்கு 10 அடி 10 feet by 10 feet இருக்குது அப்படின்னா அதோடைய சீலிங் சைஸும் 10 feet by 10 feet இருக்கும். ஸோ அந்த 10 feet by 10 feet சீலிங்கை நம்ம பூசுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட் கலவை நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த வால்யூம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏரியாவோட 12 mm திக்னஸ், ஸோ நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணக்கூடிய அந்த திக்னஸ் வந்து ஒரு 12 mm திக்னஸ். ஸோ இந்த மூணையும் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடச்சிரும். ஸோ அந்த வால்யூம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 feetன்றதை 3.048 மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். மீட்டராக ஏன் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்றத கீழே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 10 feet கன்வெர்ட் பண்ணிட்டேன். 12 mm திக்னஸ் 0.012 மீட்டர்னு இதையும் mm வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 3 யூனிட்டும் இப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ வால்யூம் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப வால்யூம் ஈக்குவல் டு 3.048 மீட்டர் இன்ட்டு 3.048 மீட்டர் இன்ட்டு 0.012 மீட்டர். இது மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் 0.11 மீட்டர் கியூப். ஓகே, இந்த 0.11 மீட்டர் கியூப் கிடச்சிருச்சு அப்படின்னா இதுதான் வந்து சிமெண்ட் மார்ட்டர் குவான்டிட்டி. நீங்கள் அந்த சீலிங்கை நீங்கள் பூசுறதுக்கு 0.11 மீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் கலவையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை ரெடி பண்ணிட்டீங்க, இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து அந்த சிமெண்ட் மார்ட்டரில் இருக்கக்கூடிய சிமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த சிமெண்ட் ஈக்குவல் டு 4ல் 1 பங்கு சிமெண்ட். ஸோ 1/4 இன்ட்டு இந்த கண்டுபிடிச்சிருக்கிற வால்யூம் 0.11 மீட்டர் கியூப் இன்ட்டு 1.33. இந்த 1.33 அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாக்ஸில் வந்து சிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா வாட்டரை நீங்கள் போர் பண்ணுறப்ப அங்கே வந்து இன்க்ரீஸ் இன் வால்யூம் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட்டு இன்க்ரீஸ் இன் வால்யூம் இருக்கும். ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்ப சிமெண்ட் மார்ட்டருக்கு 33% இன்க்ரீஸ் ஆகுது. மார்க்கெட்டில் வெளியே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் வந்து ட்ரை வால்யூம் சொல்லுவாங்க. சிமெண்ட் வந்து உதிரியாக சிமெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து தண்ணி கலக்காத சிமெண்ட்டு, ஸோ ட்ரை வால்யூம். இப்போ நம்ம மார்ட்டருக்கு நீங்கள் எக்ஸாக்டாக சிமெண்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ வெட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். வெட் வால்யூம்ன்றது என்னென்னா ட்ரை வால்யூம் plus 33% of increase in volume. 1 meter cube of cement நீங்கள் சிமெண்ட் மார்ட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 meter cube plus 33% increase. ஸோ 1 meter cubeக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா 1.33. சரிங்களா? ஸோ இந்த 1.33ன்றது 1 meter cube of வால்யூம்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 1 meter cubeக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுனால நீங்கள் மெட்டீரியல் குவான்டிட்டி எடுக்கிறப்ப இந்த யூனிட் எல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபீட்டில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மெட்டீரியல் குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை மீட்டரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். அப்போ தான் இந்த கான்ஸ்டன்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நான் இந்த யூனிட்டை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த 1.33 மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு சிமெண்ட் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா சிமெண்ட் பேக்ஸ் கொஞ்சம் பற்றாக்குறை ஆயிரும். ஓகே, இது 1440 அப்படின்றது என்னன்னா யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட். ஸோ ஜென்ரலாக வந்து யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் வந்து 1440. இதை ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிமெண்ட் பேக்ஸ் வந்து கேஜிஸில் தான் கிடைக்கும். 50 kg பேக்காக தான் கிடைக்கும். ஸோ இதை பெருக்குனா மட்டும்தான் உங்களுக்கு கேஜியில் சிமெண்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ 4ல் ஒரு பங்கு இன்ட்டு 0.11 இந்த வால்யூம் இன்ட்டு 1.33 இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்ட்டு 1440 யூனிட் வெயிட். இது 4ஐயும் இது பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் வந்து 52.668 kg கிடச்சிருக்கு. ஸோ கிலோவில் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த கிலோவை மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா ஒரு பேக்கோட வெயிட் வந்து 50 kg. ஸோ இந்த 50 kgயால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.05 பேக்ஸ் கிடைக்குது. இது நீங்கள் பெரிய ஏரியாவுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு பேக்ஸோட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அந்த பேக்ஸோட குவான்டிட்டி வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வந்து 5க்கு மேலே போகுதுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ சிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து சாண்ட் ஈக்குவல் டு அங்கே 4 பார்ட் ஆஃப் மார்ட்டர் வந்துச்சு. ஸோ 4ல் 3 பங்கு வந்து சாண்டு. ஸோ 3/4 இன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற வால்யூம், எந்த வால்யூமுக்கு நீங்கள் பூச போகிறீங்களோ அந்த வால்யூம் இன்ட்டு அதே கான்ஸ்டன்ட் 1.33 இன்ட்டு இங்கே நீங்கள் 35.31 அப்படின்றது என்ன அப்படின்னா வெளியே மார்க்கெட்டில் உங்களுக்கு சாண்டு கிடைக்கக்கூடியது கியூபிக் ஃபீட்டில் தான் கிடைக்கும். சரிங்களா? கியூபிக் ஃபீட்டில் தான் கிடைக்கும். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 35.31 CFT cubic feet. ஸோ ஒரு மீட்டர் கியூப் வந்து 35.31 cubic feet. ஸோ அதனால தான் இங்கே 35.31னால இந்த ஆன்சரை பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து கியூபிக் ஃபீட்லேயே கிடச்சிடும். ஸோ 3/4 இன்ட்டு 0.11 இன்ட்டு 1.33 இன்ட்டு 35.31 பெருக்கி வந்த ஆன்சர் வந்து 3.87 CFT. ஓகே, ஸோ சிமெண்ட் கிடச்சிருச்சு, சாண்ட் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அதோடைய சீலிங் வந்து நீங்கள் அதே 900 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். நீங்கள் சைட்டில் எக்ஸாக்டாக நீங்கள் எடுக்கிறப்ப அதோடைய வால் திக்னஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இங்கே நான் உங்கள் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கனால ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிறேன். உங்கள் ஏரியா வந்து சீலிங் ஏரியா வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிது. ஓகே, இந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் ஸ்கொயர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? 10.76 யூனிட் கன்வர்ஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற நல்லது. ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10.76 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயர் வந்து 10.76 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதனால் 900 ஸ்கொயர் ஃபீட்டை நான் மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்ப டிவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் 83.64 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் மீட்டரில் கிடச்சிருச்சு உங்களுக்கு. இதை வால்யூம் என்றைக்குமே மீட்டர் க்யூப்பில் எடுத்துக்கணுன்னு இருக்கேன். ஸோ அந்த 900 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் சீலிங்கை நீங்கள் பூசுறதுக்கு ஒரு 12 mm திக்னஸ் வச்சுக்கிறீங்கன்னா அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்னா 0.012 மீட்டர். இது ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கிறது 1 மீட்டர் க்யூப்க்கு வால்யூம் கிடச்சிருக்கு. இந்த 1 மீட்டர் க்யூப் வால்யூம் தான் சிமெண்ட் மார்ட்டர். ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சீலிங் பூசிட்டிங்கன்னா நீங்கள் கலவை நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய கலவை வந்து ஒரு 1 மீட்டர் க்யூப் கலவை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ சிமெண்ட் ஒன்ற குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் சிமெண்ட்டும் சாண்டும் அரைவ் பண்ணிடலாம். சிமெண்ட் ஈக்குவல் டு நம்ம சீலிங்க்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே நீங்கள் பார்த்த மாதிரி 1:3 ரேஷியோவில் சிமெண்ட் ரெடி பண்ணுறோம். அப்படின்றப்ப அதோடைய டோட்டல் பார்ட் எவ்வளோ? 1 + 3 = 4. ஸோ அதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ 4ல் ஒரு பங்கு சிமெண்ட்டு இன்ட்டு 1 மீட்டர் க்யூப் வால்யூம் இன்ட்டு 1.33 கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்ட்டு கேஜியில் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக 1440. இதை 4ஐயும் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளோ? 478.8 kg. இதை நீங்கள் 50ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ஸில் கிடச்சிடும். ஸோ 9.57 பேக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ராக்ஷனை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறப்ப பேக்ஸ் வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 பேக்ஸ்ன்னு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கணும். அடுத்து சாண்ட் ஈக்குவல் டு 4ல் 3 பங்கு சாண்டு. ஸோ 3/4 இன்ட்டு 1 மீட்டர் க்யூப்க்கு நீங்கள் கலவை ரெடி பண்ணுறீங்க இன்ட்டு 1.33 கான்ஸ்டன்ட் இன்ட்டு 35.31 CFT ஆன்சர் கிடைக்கிறதுக்காக 35.31. இதுவும் 4ஐயும் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 35.22 CFT. ஸோ சிமெண்ட் மார்ட்டர் எப்படி குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சிமெண்ட் குவான்டிட்டி எப்படி அரைவ் பண்ணுறது, சாண்ட் குவான்டிட்டி அரைவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் போடுறப்ப அது உங்களை ரீச் பண்ணுவதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.